கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் ஆண்டவரினுடைய இருதயத்திலே வைத்த காரியம். ஒரு அடிப்படையான ஒரு சத்தியம். ஆனால் அதை அநேகர் பின்பற்றுவதில்லை. எந்த அளவுக்கு நாம் பின்பற்றணுமோ அந்த அளவுக்கு நாம் பின்பற்றுகிறது கிடையாது. இந்த ஒரு காரியம் நம்முடைய ஜெப வாழ்க்கையை கெடுக்கிற காரியமாக இருக்கிறது. அதை நம்ம சரியாக செய்யலாம், அது நம்ம ஜெப வாழ்க்கையை கெடுக்கிற காரியமாக இருக்குது. அநேகரை கடந்த காலம் அப்படிங்கிற அந்த சிறைக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாதபடி அதை நிறுத்தி போடுகிற காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்காதபடி அதை அடைத்து போடுற ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்ப்போம். கர்த்தர் இன்றைக்கு அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆண்டவரே நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. நீர் விடுதலையின் தேவனாய் இருக்கிறீர், நீர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய கிருபை அப்பா எங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரே அருளி இருக்கிறதே. இன்றைக்கும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை நோக்கி பார்க்கும்போது சத்திய ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாசமாய் இருக்கிறவர், எங்களுடைய போதகர், அவர் எங்களை வழி நடத்துவாராக. அவர் எங்களுடைய மனக்கண்களை திறந்து நாங்கள் சத்தியத்தை காணும்படி, அறியும்படி, நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்வாராக. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாய் நாங்கள் விடுதலை ஆக்கப்படுவோமே. இப்படி ஆவியானவர் எங்களுக்கு விடுதலை இன்றைக்கு உண்டு பண்ணியிருக்கிறதாலே அந்த விடுதலைக்குள்ளே நீர் எங்களை அழைக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய இருதயங்களை உமக்கு முன்பதாக நாங்கள் உயர்த்துகிறோம், திறந்து கொடுக்கிறோம். எங்கள் செவிகளும் எங்கள் கண்களும் திறந்திருப்பதாக. உம்முடைய சித்தம் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலே மனதிலே இன்றைக்கு செய்யப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். பாருங்க, நமக்கு நிறைய இடைஞ்சல்களையும் அடைப்புகளையும் உண்டு பண்ணுகிற இந்த காரியம் அதுதான் கசப்பு அல்லது மன்னியாமை. மார்க் 11:25-26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாய் இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அதுக்கு முன்னாடி தான் சொல்றாரு, எப்படி மலையை பாற்று விசுவாசத்தோடு பேசுனா இருதயத்தில் சந்தேகப்படாம எப்படி நாம சொல்றபடி அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றாரு. நீங்க நின்று ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு எதிராக யார் தப்பு செய்திருக்கிறாங்களோ அவங்கள நீங்க மன்னிங்க. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். இது வெறும் ஒரு ஒழுக்க நெறி இல்லை பாருங்க, வெறும் ஒரு மாரல் லெசன் கிடையாது. இது ஆவிக்குரிய ஒரு கமெண்ட்மெண்ட், ஒரு கட்டளையா இருக்குது. நாம சில காரியங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையிலே நாம அணுகணும் அப்படின்னா இது ஒரு வாசலாக இருக்கிறது. மன்னிப்பு என்பது ஆவிக்குரிய போராட்டத்திலே ஒரு ஆயுதமாக இருக்கிறது, ஒரு ஆவிக்குரிய இன்டெலிஜென்ஸா இருக்குது பாருங்க, அது ஆவிக்குரிய புத்திசாலித்தனம். மன்னிப்பது என்பது அது ஒரு ஞானமான ஒரு காரியம், அது ஒரு யுக்தியா இருக்கிறது. இட்ஸ் a spiritual strategy. அது ஒரு யுக்தியா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கு எதிராக உங்களுக்கு எது இருந்தாலும் நீங்க அதை மன்னிச்சிருங்க. அப்பதான் பரலோக பிதா உங்களுடைய தவறுகளை, உங்களுடைய தப்புகளை அவர் மன்னிப்பார் என்று சொல்கிறார். மத்தேயு 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அதே தான் சொல்றாரு இங்கேயும். அதுக்கு முன்னாடி தான் த லார்ட்ஸ் பிரேயர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவர் எப்படி ஜெபிக்க சொல்லி கொடுக்கும்பொழுது அது சொல்கிறாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். என்ன சொல்கிறாருன்னா, நீ எந்த ப்ரொப்போர்ஷனில் நாம் மன்னிக்கிறோமோ அதே ப்ரொப்போர்ஷனில் தேவனும் நமக்கு மன்னிப்பார்.
பாருங்க, யோபை குறித்து நம்ம பார்க்கும்போது, யோபு தன் சிநேகிதருக்கு வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு அவனை ஆசீர்வதித்தால் அவனுக்கு தந்தருளினார் அப்படின்னு வாசிக்கிறோம். பாருங்க, அப்போ யோபுடைய விடுதலையும் யோபுடைய ரெஸ்டரேஷனும் அவர் மறுபடியும் ஆசீர்வாதத்தை பெற்று அந்த நிலையில வர்றதுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் யோபுக்கு கொடுக்கப்படுது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்க வேண்டுமா. பாருங்க, யோபின் கதை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு சஃபரான ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட ஒரு வேதனையில் பொண்டாட்டியே சீ அப்படின்ட்டு போயிட்டா. உடல் பூரா புண்ணு வந்துருச்சு. எல்லாத்தையும் இவங்க 3 நண்பர்களும் வந்து என்ன பண்ணணும், என்னப்பா இப்படி ஆயிடுச்சே, கூட இருந்து ஒரு ஆறுதல் சொல்லி உனக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு இல்லாமல் அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்க. நீ ஏதோ செய்திருப்ப, நீ ஏதோ செய்யாமல் உனக்கு இப்படி நடந்திருக்காது. இந்த எரியிற கொள்ளியில் எண்ணெய் ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, இந்த வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிறது. அவங்க 3 பேரும் வந்து ஏற்கனவே நொந்து போய் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட திருப்பி வந்து நீ ஏதோ பண்ணியிருப்ப, இதனால தான் உனக்கு வந்து இது நடந்திருக்கும், நீ ஏதோ செய்திருப்ப, அதனால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு யோபுக்கு ஒரு ஆறுதலாக, யோபுக்கு ஒரு உதவியா இருக்கிறத விட்டுட்டு இன்னும் யோபுக்கு அதிக வேதனையை ஏற்படுத்திய நண்பர்கள். கர்த்தரே சொல்றாரு, யோபு முகத்தை பார்த்து உங்களை நான் வந்து விடுறேன், யோபு கிட்ட போங்க, யோபு உங்களுக்காக ஜெபிப்பான், அவன் முகத்தை பார்த்து நான் உங்களை வந்து விடுறேன், ஏன்னா யோபு என்னை குறித்து சரியா பேசினது போல நீங்க என்னை குறித்து சரியா பேசல அப்படிங்கிறார். அப்போ பாருங்க, வேதனையில இன்னும் அதிக வேதனையை கூட்டின நண்பர்களுக்காக யோபு ஜெபித்த போது யோபினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஜெபித்த போது யோபின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். முன்னிருந்ததுக்கு காட்டிலும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவருக்கு தந்தருளினார். அப்போ மன்னிப்பது என்பது அது பலவீனம் அல்ல. மன்னிப்பது பலவீனம், இட்ஸ் நாட் வீக்னஸ். மன்னிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்த காரியங்களை கூட நமக்கு திரும்பி பெற்று தருகிற ஒரு வாசலாய் இருக்குது, ஒரு திறவுகோலாய் இருக்கிறது. இப்போ மன்னிக்கிறதுங்கிறது மற்றவங்க எனக்கு தீமை செய்துட்டாங்க, அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் அனுபவிக்கிறேன், ஏன்னா ஆண்டவர் வந்து என்னை மன்னிக்க சொல்றாரு அப்படிங்கிறது கிடையாது. மன்னிப்பது என்பது நீங்க உங்களை கட்டிலிருந்து விடுவித்துக் கொள்வது. மன்னிப்பு எதிரியை வல்லமை இழக்க செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய சத்ருவை இட் மேக்ஸ் our enemy lose his power against us. அதான் சொல்றாரு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது. அப்போ மன்னிப்பது பதில் பெறக்கூடிய ஜெபத்திற்கு ஒரு அடித்தளமாக இருக்குது இல்லைங்களா? forgiveness is a foundation for answered prayers. எபேசியர் 4:30-32 வரைக்கும் வாசிக்கிறேன். எபேசியர் 4:30-32. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த செய்தி. மன்னித்தது போல மன்னியுங்கள். பாருங்க, பவுலிங்க 5 காரியங்களை சொல்றாரு. இது எல்லாமே துர்க்குணம் அப்படிங்கிறார். ஒன்று கசப்பு, ஆல் பிட்டர்னஸ். கசப்பு உள்ள வந்து வச்சுக்கிறது, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னோட வேதனைக்கெல்லாம் இவங்க தான் காரணம் அப்படின்னு இந்த கசப்பை உள்ள வைத்திருக்கிறது. கோபமும் ராத், மூர்க்கமும் ஆங்கர் அப்படின்னு வருது. 2 ஒன்னோட ஒன்று ஒட்டின காரியங்கள் தான். 4வது கூக்குரல்னு இருக்கு தமிழில், எனக்கு அந்த அளவுக்கு புரியல தமிழில். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கிளாமர் அப்படின்னு இருக்கு. கிளாமர் அப்படின்னு அந்த ஆம்பிளிஃபைட் பைபிளில் இந்த கிளாமருக்கு சைடில் ஒரு பேராஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. பெர்பெச்சுவல் அனிமாசிட்டி, அதாவது தொடர்ந்து பகைப்பது,
ரிசென்ட்மெண்ட் மனக்கசப்பு, ஸ்ட்ரைஃப் சச்சரவு, ஃபால்ட் ஃபைண்டிங் குற்றம் கண்டுபிடித்தல். அதாவது தொடர்ந்து எப்போ பார்த்தாலும் ஒரு பகையுணர்வோடு இருக்கிறது, ஒரு மனக்கசப்போடு இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் சச்சரவு, எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரைஃப், எப்போ பார்த்தாலும் பிரச்சனையிலேயே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறது. இது எல்லாமே பாருங்க, எல்லாம் ஒரே ஃபேமிலி. இது எல்லாமே இந்த கசப்பு, கோபம், மூர்க்க குணம், இந்த மூர்க்கம், கூக்குரல் இடுவது, அப்புறம் தூஷணம். தூஷணம்னா இப்போ இவங்க மேலே கசப்பு, கோபம், வெறுப்பு எல்லாம் வந்துருச்சு இல்லை, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், மற்றவங்களை பற்றி நல்லா அந்த நான் உங்களுக்கு தவறு செய்த இல்லை, உங்களுக்கு தீமை செய்த அந்த நபர் மேலே என்ன நல்லா பேச போகிறீங்க, இவ்வளோத்தையும் உள்ளே வச்சுருந்தா வாய் திறந்தா என்ன வரும், தூஷணம் தான் வரும். அவங்களை குறித்து தீமையாக தான் பேச்சு வரும். ஈவில் ஸ்பீக்கிங், அதாவது அவதூறாய் பேசுவது. யார் மேலே உங்களுக்கு கசப்பு இருக்குதோ அவங்களை குறித்து அவதூறாய் பேசுவது. இதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்க்குறோம் இல்லைங்களா நம்ம. இதெல்லாம் ரொம்ப ஒரு நார்மலாக ஆகிப்போச்சு. இப்போது சபையிலே இது ரொம்ப நார்மலாகிடுச்சு. மற்றவர்களை குறித்து அவதூறாய் பேசுவது. என்னமோ கடவுள் இவங்களுக்கு அந்த காலிங் தான் வச்சு அனாயின் பண்ணி கூப்பிட்ட மாதிரி மற்றவர்களை பற்றி அவதூறாய் பேசுவதுங்கிறது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயமா போயிடுச்சு. என்ன வந்தாலும் பேசிக்கிறது, அப்படியே பேச முடியும், வாய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்னத்தை வேணாலும் பேசுகிறது, யாரை பற்றி வேணாலும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வேதம் அஃபென்ஸ் அப்படிங்கிறது. அஃபென்ஸ் அப்படின்னா நம்ம தமிழ் அதோட இது பார்த்தோம், இடரல் அப்படின்னு வருது, இல்லைனா புண்பட்டு போகிறது அப்படின்னு வருது. இப்போ அஃபென்ஸுங்கிறது இந்த மற்றவர்கள் நமக்கு செய்த இந்த தீமையினாலேயோ அவர்களுடைய வார்த்தைகள்னாலேயோ இல்லை அவர்களின் செய்கைகளின் மூலமாகவோ மற்றவர்கள் நமக்கு செய்ததால் நம்முடைய இருதயத்திலே இந்த கசப்பும், கோபமும், இந்த தூஷணமும், இந்த கூக்குரலும் இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுட்டு ஒரு ஸ்டேட் இருக்குது பாருங்க, ஒரு நிலை இருக்குது பாருங்க, அதுதான் அஃபென்ஸ். அஃபென்ஸ் அப்படிங்கிறது உங்க இருதயத்தினோட ஒரு ஸ்டேட், ஒரு இருதயத்தோட ஒரு நிலை. இருதயம் எப்படி நான் ரொம்ப அஃபெண்டடா இருக்கேன், என் இருதயம் பூரா என்ன இருக்குன்னா வெறுப்பும், கோபமும், கசப்பும். நியாயமா இருக்கலாம், அவங்க செய்த தவறு, அவங்க செய்த தீமை உங்களுக்கு தெரியாதுங்க, அவங்க என்ன எனக்கு செய்தாங்க உங்களுக்கு தெரியாங்க, என் வேதனை என்னன்னு உங்களுக்கு தெரியாது, என் வலி என்னன்னு தெரியாது, என்ன செய்திருக்காங்க தெரியுமா, உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. புரியுது? அவங்க என்ன வேணா செய்திருக்கட்டும், ஆனால் நம்ம அஃபென்ஸில் ஆப்ரேட் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது நம்முடைய சாய்ஸ். ஏன்னா நம்முடைய இருதயத்தை நாம் எப்படி வைத்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சாய்ஸ். கொலோசியர் 3:12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதே தான் திருப்பி பார்க்குறோம். மார்க்லையும் அதே தான் பார்த்தோம், மத்தேயுலையும் அதான் பார்த்தோம், பவுல் இங்கேயும் அதான் சொல்கிறார், அங்கேயும் அதான் சொல்கிறார். மன்னித்தது போல மன்னியுங்கள், மன்னித்தது போல மன்னியுங்கள். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எங்கேருந்து ஜீவ ஊற்று புறப்படுதான்? இந்த இருதயம். எல்லாத்துக்கும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சென்டர் பாயிண்ட் நம்ம இருதயம் தான். இதுதான், இங்கேருந்து தான் எல்லாமே புறப்படுகிறது. அதனால எல்லா காவலோடும் நாம் நம் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டுமா? ஏன்னா அதினின்று தான் ஜீவ ஊற்று புறப்படுது. அங்கேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஜீவன், லைஃப் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, ஹார்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால காட் இட் வித் ஆல் டெலிஜென்ஸ். சத்துருக்கு இது நல்லா தெரியும் பாருங்க. உங்களுடைய இருதயத்திலே உங்களை கசப்பிலும் வலியிலும் வேதனையிலும் மன்னியாமையிலும் அதுக்குள்ளே உங்களை வச்சிருந்தா உங்களை தோல்வியிலே வைத்திருக்கலாம், உங்களை கனி கொடுக்காதவர்களாக வைத்திருக்கலாம், உங்களை ஆசீர்வாதங்களே அனுபவிக்காதவர்களாக வைத்திருக்கலாம். அப்படியே உங்களை ஒரு ஸ்டக்காகி அந்த இடத்துல அப்படியே போட்டு உங்களை நெறித்து உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட முடியும்னு சத்துருக்கு தெரியும் பாருங்க. அதனால தான் உங்கள் இருதயத்தை அவன் குறிவைப்பான். இதுக்கு ரொம்ப நல்ல ஒரு உதாரணம் பாருங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம்.
ஆதிகாமத்தில் பார்க்குறோம். ஒரு 17 வயது சிறுவன். அவங்க ஃபஸ்ட்டு அவரை பார்க்கும்போதே வந்து யோசேப்பை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது, சகோதரர் செய்கிற தப்பெல்லாம் கொண்டு போய் கோழி மூட்டி விட்டுறாரு அப்பா கிட்ட. அதனால் சகோதரருக்கு வந்து பிடிக்கல. ஆனால் அப்பாவுக்கு வந்து இவர் ரொம்ப செல்ல பிள்ளை. இவரை மட்டும் தனியாக ரொம்ப ஸ்பெஷலாக கவனிக்கிறாரு. பலவர்ண அங்கியெல்லாம் கொடுக்குறாரு, மல்டி கலர் கோட்டெல்லாம் கொடுக்குறாரு. பேட் பேரண்டிங். 12 பிள்ளைகள் இருக்கும்போது ஒருத்தனை மட்டும் தனியாக கவனிச்சா மற்றவங்களுக்கெல்லாம் பொறாமை வரதான் செய்யும். அதுக்கு மேலே யோசேப்புக்கு வந்து வர சொப்பனத்தெல்லாம் போய் சொல்கிறது. வேதம் சொல்லுது, இவனுடைய சொப்பனத்தெல்லாம் சொன்னப்போ அவங்க வெறுத்தார்கள். அவருடைய யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு அவன் மேலே இன்னும் வந்து வெறுப்பு ஜாஸ்தியாச்சு. சகோதரர்கள் பொறாமை கொண்டார்கள். பொறாமை வருது எல்லாருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா கொண்டு போய் யோசேப்பை கொன்றுவான் வா இப்படி சொல்லியே சொல்கிறாங்க. இவனை இன்னைக்கு வந்து கொன்று போட்டு குழியில் போட்டுருவோம், இருக்கிற குழியில் ஒன்றுத்தில் போட்டுருவோம். அப்புறம் இவனோட சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ சொப்பனம் பார்த்து சொல்கிறான். வந்து நாங்கள்லாம் அவன் கீழே வணங்குவோம் அப்படிங்கிறான். அம்மா அப்பாவும் அவன் கீழே வணங்குவோம் அப்படிங்கிறான். அப்படின்னா நாங்கள்லாம் வந்து இவனுக்கு கீழே அடிமையாக இருப்போமா? இவன் எங்கள் மேலே வந்து இவன் ஆதிக்கம் செலுத்துவானா அப்படின்னு அவங்களுக்கு பொறாமை வருது, கோபம் வருது, வெறுப்பு வருது. அதில் என்ன பண்ணுறாங்க, யோசேப்பை கொண்டு போய் கொன்று குழியில் போட்டுருவோன்ட்டு போயிட்டு அப்புறம் வந்து யூதா வந்து நடுவில் ஏதோ பேசி பிளானை மாற்றி சரி அவனை வந்து விற்றுருவோம் அப்படின்னு எகிப்துக்கு போகிற இஸ்மவேலர் அவங்களோட ட்ரூப்பில் யோசேப்பை விற்றுடுறாங்க. யோசேப்பை விற்று கொண்டு போய் போனால் அங்கே போத்திபார் அடிமையாக யோசேப்பை வந்து எடுத்துக்கிறாரு. இப்போ யோசேப்பு அடிமையாக அங்கே அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் இருந்திருப்பா அப்படி போல். அந்த 10 வருஷத்தில் யோசித்து பாருங்க, ஒரு 17 வயசு பையன் அடிமையாக விற்கப்பட்டுட்டான். ஒரு அடிமையாகவே பிறந்து வாழ்கிறவங்கிறது வேற. ஆனால் வேதம் சொல்லுது, யாக்கோபு மகா பெரிய விருத்தி அடைந்து மகா பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தார். தேவனோடு உடன்படிக்கை பெற்ற ஒரு மனிதனாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஐஸ்வர்யவானோட மகனாக அவரோட சொத்தெல்லாம் எடுத்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழ வேண்டிய வயசில் அடிமையாக விற்கப்படுறான். இப்போ வருஷம் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பா அப்படி போல். எங்கள் அப்பா தேடி வருவாரா என்ன, நான் இல்லைன்னு நினச்சி தேடி வருவாரா? ஒரு வருஷங்கள் ஆக 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 சரி அப்பா நான் செத்துட்டேன்னு நினச்சிக்குவார் போல. எல்லாம் இந்த அண்ணனுங்களால வந்தது, இவனுங்களால தானே இந்த மாதிரி ஆயிப்போச்சு என் வாழ்க்கை, இவனுங்களால தானே நான் அடிமையாக கஷ்டப்படுறேன், இவங்க தானே என் மேலே பொறாமையை கொண்டு என்னை இந்த மாதிரி விற்று போட்டாங்க அப்படின்ற அந்த கசப்பு யோசேப்புக்கு உண்டாகி இருக்கலாம். ஆனால் நம்ம பார்த்தோன்னா கசப்பில் ஆப்ரேட் பண்ணுற ஒரு மனுஷனா மாதிரியே தெரியல பாருங்க யோசேப்பு. ஏன்னா எங்கே போட்டாலும் டிலிஜென்ட்டாக இருக்கா, அப்படி ஷார்ப்பாக இருக்காரு, ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு, கொடுத்த வேலையை சரியாக பண்ணுறாரு. இந்த கசப்பாக இருக்கிறவங்க, இந்த டிப்ரெஷனில் இருக்கிறவங்க, நடந்ததையே நினச்சிட்டு கடந்த காலத்தையே நினச்சிட்டு அதுலேயே ஒளாவிட்டு அப்படியே இருக்கிறவங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க பாருங்க. ஆனால் அவரை எந்த கசப்புக்கும் இடம் கொடுக்கல. சரி அங்கே அப்படியே கொஞ்சம் நல்லா போத்திபார் கீழே இருந்து எல்லாம் அவர் கைக்கு கீழே கொடுக்கப்படுது கர்த்தர் அவரோட இருக்கிறதுனால. கொஞ்ச நாள் பார்த்தா போத்திபாரோட மனைவி யோசேப்பின் மேலே கண் வைக்கிறா. இணங்காத போது போத்திபாரின் மனைவி யோசேப்பு மேலே பழிய போட்டு போத்திபார் வந்து அவனுக்கு யோசேப்பை தூக்கி சிறையில் போட்டுடுறான். அப்பவும் பாருங்க, எப்பா போத்திபாரு, உன் மனைவியை காட்டிலும் நான் உனக்கு உண்மையான ஒரு ஊழியக்காரனா நான் இருந்தேன், நீ என்ன தூக்கி சிறையில் போடுறியே. அந்த சிறையிலும் அந்த கசப்பு இல்லை. அடுத்து ஒரு பெரிய பரீட்சை வருது. இந்த சுயம்பாகியும் இந்த பானபாத்திரக்காரனும் ராஜாவுக்கு எதிராக அவங்க தவறு செய்தனால அவங்க 2 பேரையும் கொண்டு வந்து சிறையில் போடுறாங்க. அவங்க 2 பேரையும் யோசேப்பு தான் விசாரித்து கொண்டு இருக்கிறான். அவங்களுக்கு சொப்பனம் வருது. அதை வாசித்து பாருங்க. யோசேப்பு அவங்கள போய் தினமும் போய் அவங்கள விசாரிக்கிறான்னு தான் அன்றைக்கு அவங்க முகம் வந்து துக்கமாக இருக்கிறத வந்து நோட்டீஸ் பண்ணுறா. அப்படி அப்போ கேட்குற, அப்படி என்ன உங்கள் முகம் இன்னைக்கு துக்கமாக இருக்குது? அப்போது அந்த விசாரிப்பு வேலையிலே அவர் எவ்வளோ டிலிஜென்ட்டாக இருந்திருக்காரு பாருங்க. அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த வேலையிலே அவங்க முகம் துக்கமாக இருக்குது. நேத்தெல்லாம் அப்படி இல்லையே, இன்றைக்கி ஏன் துக்கமாக இருக்கிறீங்கன்னு போய் கேட்குறா. அப்படி அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு சொப்பனம் வந்துச்சு, இவனுக்கு சொப்பனம் வந்துச்சு. அப்போ துல்லியமாக அவங்களுடைய சொப்பனத்தை இன்டர்பிரேட் பண்ணுறா. அப்படி அங்கே பாருங்கள், ஒரு ட்ரீம் இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆவியிலே ஷார்ப்பாக இருக்கணும் இல்லைங்களா? ஸ்பிரிச்சுவலாக ஷார்ப்பாக இருந்தால் தான் தேவ ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத இன்டர்பிரேட் பண்ணி சொல்ல முடியும். அந்த இடத்துல சொப்பனம் பார்த்தியா,
நானும் ஒரு காலத்தில் சொப்பனம் பார்த்தேன், இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் அதில் ஒன்று கூட நிறைவேறல. சொப்பனத்தை பற்றியெல்லாம் என்கிட்ட பேசாதப்பா, நானே கடுப்பில் இருக்கேன். கசப்பில் இருந்த மனிதனாக இருந்தா அப்படிதான் சொல்லியிருப்பா. அப்படி ஆனால் அந்த கசப்பும் அந்த வெறுப்பும் அவரிடத்துல இல்லாதபடினாலே அவங்க சொன்ன உடனே நாளோட சேர்த்து சொல்கிறாரு பாருங்க, 3 நாளில் இது நடக்கும் அப்படிங்கிறார். இவருக்கு சொல்லி 10 வருஷத்துக்கு மேலே ஆகி இன்னும் ஒன்றுமே நடக்கவே இல்லை. இவருக்கு காண்பித்த சொப்பனத்தில் எல்லாம் ஒரு காரியம் கூட இன்னும் நடக்கலை. பார்த்தா சொப்பனத்துக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி வாழ்க்கை வேறு சைடில் வேறு திசையில் போயிட்டுருக்கு. குழியில் போகுது, அதுக்கப்புறம் அடிமையாக போகுது, அதுக்கப்புறம் சிறை கைதியாக போகுது, வேற ரூட்டில் போகிற மாதிரி இருக்குது இவர் வாழ்க்கையை பார்த்தா. ஆனால் இவர் சொல்கிறாரு கரெக்டாக, இதுதான் தேவன் சொல்கிறாரு, தேவன் இதான் காண்பித்திருக்கிறாரு. 3 நாளில் உனக்கு இப்படி சம்பவிக்கும், உனக்கு இப்படி சம்பவிக்கும். 3 நாளில் அதே போல் யோசேப்பு சொன்னது போலவே சம்பவிக்கிறது. அங்கேயும் பாருங்க, ஒருவேளை யோசேப்பு சிறையில் இருந்து கொண்டு அடிமையாக இருந்த போதும் சரி, சிறையில் இருந்த போதும் சரி, இதெல்லாம் யோசிப்பாங்க பார்த்தீங்களா. ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவங்களை கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு இடத்துல தள்ளும்போது அந்த வேதனையிலும் வலியிலும் யோசேப்பு உட்கார்ந்து, இவனுங்க பாரு என்னைய தூக்கி அடிமையாக விற்று போட்டு எனக்கு இருக்கிற பங்கையும் சொத்தையும் சேர்த்து இவனுங்க அனுபவிச்சுக்கிட்டு அப்பாவோட சந்தோஷமாக வாழ்கிறானுங்க, இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போக ஒரு பிளான் போடுவோமா, இல்லை உட்காந்து முதல்ல இங்கேருந்து வெளியே போன உடனே முதல்ல அவனுங்களை எப்படி பழி வாங்கிறது, அவனுங்களை எப்படி சாவடிக்கிறது. இப்படி யோசேப்பு கசப்பை உள்ள வச்சு நினச்சிருந்தாருன்னா அந்த சிறையிலே அவர் இருந்து மடிந்து போயிருப்பார் பாருங்க. ஏன்னா இவர் அந்த பழி வாங்குற அந்த ஒரு ஆட்டிடியூடோட போய் எல்லாரையும் சாவடிச்சிருந்தா இஸ்ரவேலுடைய 11 கோத்திரத்தையும் அவர் இல்லாமல் பண்ணியிருப்பார். யூதா கோத்திரத்தையும் சேர்த்து தாவீது ராஜாவும் மேசியாவும் வரக்கூடிய அந்த கோத்திரத்தையும் சேர்த்து அவர் அழிச்சு முடிச்சிருப்பார். ஆனால் அவர் அப்படி பிட்டர்னஸ்ல கசப்பில் அவர் ஆப்ரேட் பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த 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 சுயம்பாகியும் இந்த பானபாத்திரக்காரனும் இந்த பேக்கர் பட்லர் இவங்களோட சொப்பனத்தை யோசேப்பு அவங்களோட சொப்பனத்தை இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்காம அப்பவும் அவர் கசப்புலேயே அவர் நடந்திருந்தார்னா இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வரம் தேவனால அருளப்பட்டிருக்குது அப்படிங்கிறது ராஜாவுக்கு தெரியாமலே போயிருக்கும். அப்பவும் அந்த சிறையிலே இருந்து அவர் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும் இல்லைங்களா. அப்போ பாருங்க, தேவ திட்டத்திலிருந்து ஒருத்தராலையும் நம்மளை எடுத்து வெளியே போட முடியாது. பாருங்க, யாரும் தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில கெடுத்து போட முடியாது. அவருடைய சித்தத்திலிருந்து நம்ம வெளியே எடுத்து போட முடியாது. நம்மை தவிர வேற யாருக்கும் கர்த்தர் அந்த அத்தாரிட்டியை அந்த பவரை கொடுக்கல. தேவ திட்டத்திலேருந்து நான் வெளியே போயிடணும் அப்படின்னா அது என்னால் மட்டும்தான் முடியும். நான் தேவனோட ஒத்துழைக்காவிட்டால் மட்டும்தான் அது நடக்கும். நான் தேவன் வைத்த சிஸ்டத்தில் சரியான வழியில் நான் நடக்கும்போது எனக்கு வர எல்லா காரியங்களையும் நம்ம ரோமர் 8:28 வாசிக்கிறோம் இல்லைங்களா. அவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருந்து அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். எல்லாவற்றையும் மாற்றி தேவன் அதை செய்து முடிப்பார். பாருங்க, இந்த கசப்புல இருந்து யோசேப்பு தப்பித்ததினால் தேவனுடைய திட்டத்தை அவரால் நிறைவேற்ற முடிந்தது. அதுக்கப்புறமா கூட பாருங்க, சொப்பனத்தில் பார்த்தது போலவே என்னுடைய சகோதரர்கள் வராங்க. இந்த சொப்பனத்தின் நிமித்தம் முதல்ல அவர் நான் தான் யோசிப்பேன்னு காமிக்க மாட்டேங்கிறாரு, போய் தனியாக அழுகுறாரு. கொஞ்சம் அப்படியே ஆட்டி பார்க்குறாரு. பணத்தை தூக்கி உள்ளே போட்டு அவரோட பாத்திரத்தை தூக்கி உள்ளே போட்டு போய் சின்ன பையனையும் கூட்டிகிட்டு வா, நீ வேவு பார்க்க வந்திருக்க இங்கே அப்படின்லாம் சொல்கிறாரு. அவங்க ஒரு தருணத்தில் இவங்க சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் துபாசியை கொண்டு பேசினதுனால இவங்க அறியாதிருந்தார்கள் அப்படின்னு இருக்குது. அதாவது டிரான்ஸ்லேட்டரை வச்சு பேசிகிட்டு இருந்திருக்கிறார் யோசேப்பு. அதனால் இவங்க நம்ம பேசுகிற பாஷை இந்த எகிப்து அதிகாரிக்கு இவருக்கு தெரியும், யோசேப்புக்கு புரியாதுன்னு நினச்சி இவங்களுக்குள்ளே இவங்க பேசிக்கிறாங்க. நாம் சகோதரனுக்கு நாம் துரோகம் செஞ்சதுனால தான் இந்த பெரிய காரியம், இந்த தீமை நம்ம மேலே வந்திருக்கு. அவன் நம்மளை கூப்பிட்டு அவனோட மன வியாக்குலத்தை நம்ம கேட்டும் அவனுக்கு நம்ம செவி கொடாமல் போனதுனால இந்த ஆபத்து நமக்கு வந்திருக்கு அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க பாருங்க. அதான் கவனிக்கிறார் யோசேப்பு. அவங்க மனம் திரும்புகிறாங்க சகோதரர்கள். அப்பவுமே அங்கே குனிந்து வணங்குகிறார்கள். ஆதியாகமம் 43 பார்த்தா குனிந்து வணங்குகிறார்கள். இன்னும் சொப்பனம் முழுமையாக முடிவடையலை.
அப்புறமா யோசேப்பு அவரை தன்னுடைய சகோதரருக்கு வெளிப்படுத்துறாரு. அப்போ சொல்றாரு, நீங்க என்னை விற்று போட்டீங்க, நான் இங்கே வரும்படி என்னை விற்று போட்டீங்க. ஆனால் அதை நினைச்சு டோன்ட் பீட் யுவர் செல்ஃப். அதை குறித்து நீங்க விசனம் அடையாதீங்க. ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை முன்னே இங்கே அனுப்பினார். அதிகாரம் 50 சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை செய்யணும்னு நினைச்சீங்க, ஆனா தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே, இப்ப நடக்கிறத நம்ம பார்க்கிறோம்ல, இதன்படியே இந்த பஞ்சத்தில் நீங்கள் அழியாத படிக்கும் அநேக ஜனங்கள் அநேக உயிர்கள் அழியாத படிக்கும் முன்பாக என்னை இங்கு அனுப்பினார். சங்கீதம் 105 18 19 எப்படி இருக்கு பாருங்க. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. பாருங்க, அவர் சிறையில் இருந்தப்போ கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்களாம். அவருடைய பிராணன் சிறையிலே அடைப்பட்டிருந்ததாம். அவருடைய பிராணன் சிறையிலே அடைப்பட்டிருந்த போதும் அவர் இந்த கசப்புக்கும் மன்னியாமைக்கும் அவர் சிறையாக்கப்படலை. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. மறுபடியும் வாசிக்கிறோம் பாருங்க. கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்போ நான் வாசித்தேன் இல்லைங்களா, ஆதியாகமம் 50:18 வாசித்தேன். அவருடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் அப்படின்னாங்களாம். முன்னாடி தன் சகோதரன் யோசேப்புன்னு தெரியறதுக்கு முன்னாடியே, அப்பா எகிப்தில் இவர் தான்ப்பா ஹெட்டு, இவர் தான் பெரிய ஆளு, இவர்கிட்ட சரியா இருந்தால் தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு குனிந்து வணங்கினாங்க. ஆனால் இப்பொழுது அவருடைய சகோதரன் யோசேப்பு அப்படின்னு தெரிஞ்சு சொல்றாரு. அப்புறம் தெரிஞ்ச என்ன பண்றாங்க, தாழ விழுந்து நாங்கள் எல்லாம் உன்னுடைய அடிமைகள். இங்கே நிறைவேறுது. யோசேப்பு கண்ட சொப்பனம், தேவன் கொடுத்த சொப்பனம் இங்கே தான் நிறைவேறுது. அப்போ அப்போ யோசேப்பு சொல்றாரு, நான் என்ன கடவுளா, என்கிட்ட எதுக்கு விழுறீங்க? அவர் ஏற்கனவே வந்து என்னை பிளான் பண்ணி ஜீவரட்சணை செய்யும் பிடிக்கும், எனக்கு எல்லாம் நன்மையாக முடியறதுக்காக அவர் என்ன இங்கே அனுப்புனாரு. அப்போ இருதயம் பாருங்க, இப்படிப்பட்ட இருதயம் இருக்கிறவர்களை ஒருவராலும் தேவ சித்தத்திலிருந்து எடுத்து போடவே முடியாது. இப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்குமானால் நம்ம யாருமே நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணுமோ என்னவா இருக்கணுமோ அதை யாராலையுமே கெடுத்து போட முடியாது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரத்தை கொண்டும் ஆவியானவரின் அதிகாரத்தை கொண்டும் சொல்றேன், உங்களை தேவ திட்டத்தில் இருந்து எடுத்து போட யாராலையும் முடியாது. உங்களால மட்டும்தான் அது முடியும், நம்மளால மட்டும்தான் அது முடியும். அதுக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உதாரணம், பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அவங்க வாயிலே சொல்றாங்க பாருங்க, இவனை சாவடிச்சிடுவான், இவன் ட்ரீம், இவன் சொப்பனை எப்படி ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு பார்ப்போம், அப்படியே சொல்றாங்க அவங்க. அதே வாயினால வந்து யோசேப்பை நாங்க உன்னுடைய அடிமை அப்படின்னு வணங்குறாங்க. ஆல்ரைட். அப்போ நாம் மன்னித்தது போல கர்த்தர் இயேசுக்குள்ள நம்மை மன்னித்தது போல மன்னியுங்கள், உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். அப்போ இருதயத்தில் இந்த கசப்பு இல்லாம மன்னிப்பிலே நடப்பது. அதாவது பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்றாங்களே, நீ எத்தனை தடவை வந்து என் சகோதரன் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்கணும் அப்படின்னா 70 தரம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா மன்னிப்பை வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக வச்சுக்க சொல்றார். ஏன்னால் இடரல்கள் வராமல் இருப்பது சாத்தியமே இல்லை, வந்தே ஆகும். அஃபென்ஸ் யாராவது ஏதாவது பண்ணுவோம், அப்படி ஜெபம் பண்ணிட்டு வெளியே வருவோம், நல்ல சமாதானத்தோட ஏதாவது ஒன்று நடக்கும், அது எப்படியாவது வந்துட்டே தான் இருக்கும். அப்போ அதற்கு எதிராக நாம் ஒரு லைஃப் ஸ்டைலை உருவாக்கி கொள்ள வேண்டும். லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், லைஃப் ஸ்டைல் ஆஃப் ப்ரொடெக்டிங் அவர் ஹார்ட் ஃப்ரம் பிட்டர்னஸ் அண்ட் ஆங்கர் அண்ட் ரேஜ். சங்கீதம் 66:18 எப்படி இருக்கு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்படின்னா என்னன்னா, பரலோகத்தின் மறு உத்தரவு என்னுடைய இருதயத்தின் நிலையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. என்னுடைய இருதயத்தின் நிலை எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பரலோகத்திலிருந்து எனக்கு மறு உத்தரவு அருளப்படும். அப்போ இந்த இருதயத்தில் பிளாக் உண்டாகும் போது பாருங்க, ஆவியிலே எல்லா ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு இருந்தாலும், நம்ம ஜெபித்த உடனே நீ கேட்ட உடனே நமக்கு கிடைச்சிட்டாலும்,
அதோட மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பார்க்கணும்னா, அதை நாம இந்த இயற்கை உலகத்துல நாம பெற்று அனுபவிக்கணும்னா இந்த பிளாக் இருக்கக்கூடாது பாருங்க. யோவான் சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். That you may prosper and be in health as your soul prospers. அதான் இந்த ஆத்துமா எப்படி வாழ்ந்திருக்குதோ அதே போலதான் அந்த அளவுக்கு தான் நாம செழித்திருக்க முடியும், அந்த அளவுக்கு தான் நாம வெற்றியில நடக்க முடியும், அந்த அளவுக்கு தான் நம்ம சரீர சுகமும் கூட அதுல தான் அடங்கி இருக்கு பாருங்க. நம்ம சரீரத்துல வர பலவீனங்கள் நோய்களுக்கு கூட ஆணிவேர் எங்க இருக்குது? இந்த ஆத்துமாவிலே இருக்குது. இந்த ஆத்துமா வாழ்ந்திருக்கும் போது நாம் எல்லாவற்றிலும் நாம வாழ்ந்திருக்க முடியும். எபிரேயர் 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர், சொல்லுங்க கசப்பான வேர், கசப்பான வேர் முளை தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. இந்த கசப்பு பாருங்க எல்லாரும் டீஃபைல்ஸ், இந்த கசப்பு தீட்டுப்படுத்துதான் பாருங்க, நம்மளை டீஃபைல் பண்ணுது, அது கெடுக்கிறது. தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு. அப்போ எனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும், என்ன அழிக்க வந்தாலும், எனக்கு என்ன தீமை செய்தாலும் அப்போ நான் ஒன்றுமே செய்யக்கூடாதா? அப்படியே இருந்து நானும் அழிஞ்சு போயிடணுமா? அப்படியே நான் இருந்து கஷ்டப்பட்டு அப்படியே போயிடணுமா அப்படின்னா அப்படி இல்லை. ரோமர் 12 ரோமர் 12:19 வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. லேவியராகமம் 19:18 மேற்கோள் காட்டி சொல்றாரு பவுல். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கனைக்கு இடம் கொடுங்கள். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அந்த வேலையை அவருக்கு விட்டுருவோம். நம்மளை விட அவர் நல்லா செய்வார் அந்த வேலையை. நம்ம செய்தோன்னா கூட அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஆனால் அவர் அந்த வேலையை செய்யும் போது முடிவில் நம்ம பார்க்கும்போது, ஆஹா, கர்த்தருடைய மகிமைக்காக இது இப்படி முடிஞ்சது. யோசேப்பு சொல்றது போல, தேவன் இதை அனுமதித்தார், தேவன் என்னை நடத்தினார், தேவன் இதை செய்தாரு, நீ செய்யல பாருங்க. இப்படி ஒரு இருதயம் நம்மளுக்கு இருக்கும் பொழுது நமக்கு எதிராக எந்த காரியம் வந்தாலும் அதெல்லாம் மாற்றி தேவன் நம்முடைய முன்னேற்றத்திற்காக அதை பயன்படுத்துவார், நம் உயர்வுக்காக அதை பயன்படுத்துவார், நம்முடைய வெற்றிக்காக அதை பயன்படுத்துவார், நம்முடைய விடுதலைக்காக அதை பயன்படுத்துவார். இன்னொரு வசனம் வாசிக்கிற ரோமர் 16:17-18 அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போ நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா உடனே அவங்களோட போய் கொஞ்சம் குலாவி அப்படியே ஒன்று சேர்ந்து மறுபடியும் அதே பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. நான் என்னுடைய இருதயத்தில் அதை நான் விட்டு ரிலீஸ் பண்ணிடலாம். என்னுடைய இருதயத்திலே நான் கர்த்தருக்கு முன்பதாக என்னுடைய இருதயத்திலே இந்த மன்னியாமையோ இல்லை இந்த கசப்போ இந்த கோபமோ இல்லை இந்த பழி வாங்குதலோ பழி வாங்குற உணர்ச்சியோ இதெல்லாம் இல்லாமல் நான் என்னுடைய இருதயத்தை சுத்தமாக நான் வைத்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் சில பேர்கிட்ட இருந்து விட்டு விலக வேண்டும் என்று, அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று, சொல்லுங்க, அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். சில பேரை விட்டு விலகி தான் இருக்கணும். நான் என் அனுபவத்திலே பார்த்தது, இந்த கசப்பு நிறைந்த மனிதர்களை கூட வச்சுக்கிட்டீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அது பெரிய ஆபத்தாக முடியும். ஏன்னா அந்த கசப்பு பார்த்தோம் இல்லைங்களா, கசப்பு அநேகரை தீட்டுப்படுத்துகிற காரியமா இருக்கிறது. முன்னாடி அது ஏதோ ஒரு அவங்க எனக்கு இதை பண்ணிட்டாங்க அதனால அவங்களுக்கு இப்படி நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கசப்பு, ஒரு கோபம், ஒரு நியாயமானது போல தோன்றும். ஆனால் நீங்கள் அதை டீல் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே அங்கே இருந்து சேர்ந்து
நீங்கள் சாத்தானுடைய ஒரு கைபொம்மையாக ஆயிடுவீங்க, ஒரு பப்பட் ஆயிடுவீங்க. கடைசியில் இந்த இருதயத்தை சாத்தான் கண்ட்ரோலில் எடுத்துட்டு என்ன பண்ணுவான், அவனுக்கு யாரெல்லாம் அழிக்கணுமோ, அவனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ, அவன் அஜெண்டா என்னவோ அந்த அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்கு இந்த கசப்பால் நிறைந்த மனுஷர்களை அவன் பயன்படுத்துவான். நம்ம கர்த்தரால் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா இருதயத்தில் இந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. கசப்பால் நிறைந்த ஆட்களை கூடமும் வச்சுக்க கூடாது, விட்டு விலகி இருக்க வேண்டும். ஏன்னா அவங்களால என்ன தீமை என்ன ஆபத்து வருமோ சொல்ல முடியாது. இந்த கசப்பால் நிறைந்தவர்கள் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போய் மற்றவங்களுக்கு தீமை செய்யறதுக்கு காரியங்களை செய்வாங்க. இப்போ நம்ம இதை எப்படி டீல் பண்ணுறது? நமக்கு எதிராக எழும்புகிற, என்னை அழிக்க எழும்புகிற காரியம், அநியாயமாக எனக்கு செய்யப்படுகிற குற்றங்கள், தீமைகளை எப்படி நான் மேற்கொள்கிறது, நம்ம இன்னொரு போதனையில் பார்ப்போம். இன்றைக்கு யார் என்ன செய்தாலும், எனக்கு எதிராக என்ன செய்தாலும் என் இருதயத்தை நான் எப்படி எல்லா காவலோடும் நான் காத்துக்கொள்ள முடியும்? ஏன்னா என் இருதயத்தை எல்லா காவலோடும் நான் காத்துக்கொள்ளும் போது எனக்கு எதிராக வர எந்த ஒரு காரியமும் வாய்க்காமல் போகும். எனக்கு எதிராக எழும்புகிற எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் அதை என் நன்மைக்கு மாற்றி அமைப்பார் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டு நம்ம மனசிலிருந்து இருதயத்தில் இருந்து இந்த கசப்பையும் இந்த வெறுப்பையும் தள்ளிவிட்டு மன்னிக்க வேண்டும். மன்னித்தது போல கிறிஸ்து இயேசு நமக்கு மன்னித்தது போல மன்னியுங்கள். அப்போ நான் எப்படி மன்னிக்கிறது? ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஃபர்கிவிங். எனக்கு மன்னிக்கிற மாதிரி தோணலை. ஏன்னா எனக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டாங்க, எனக்கு அவ்வளோ வலிக்குது. பெயின் இஸ் ரியல், ஒத்துக்கிறேன், வலி உண்மை. அவங்களுக்கு நடந்தாதாங்க தெரியும். நீங்கள் எல்லாம் பேசுவீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தாதான் உங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் புரியும். நிறைய வலி நிறைய வேதனையை அனுபவிச்சிருக்கேன், எனக்கு தெரியும். பாருங்க, ஒரு காலத்தில் எனக்கு இருந்த வலியில் என்னால் மூச்சு கூட விட முடியல, அப்படி ஒரு காலம் இருந்தது. மூச்சு கூட விட முடியாது, அவ்வளோ ஒரு வேதனை. எப்படி 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 இது மாதிரி எனக்கு நடந்துச்சு? எப்படி இந்த மாதிரி செய்ய முடிஞ்சது இவங்களால? என்னால் முடியல, மூச்சு கூட விட முடியல. அப்போ நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னால் முடியல ஆண்டவரே இந்த வலி. ஏன்னா என்னால் படுக்க முடியல, என்னால் உட்கார முடியல, என்னால் தூங்க முடியல, என்னால் மூச்சு கூட ஃப்ரீயாக விட முடியல, அவ்வளோ வலிக்குது, உள்ள ரொம்ப வலிக்குது. அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த வலியை என்கிட்ட கொடுத்துரு. கெத்செமனேல ஆண்டவர் எனக்கு நினைவூட்டினார், அதை என் கண் முன்பதாக காண்பித்தார். கெத்செமனேல இந்த வலி இந்த வேதனை எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டேன். அவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருந்தது எனக்கு. வேர்வை ரத்தமும் வேர்வையும் வெளியானது. ரத்த நாளங்கள்லாம் உடைந்து அப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷரை நான் அனுபவிச்சிட்டேன். இதெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன். இதெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டதுனால அதை அப்படியே தூக்கி என்கிட்ட கொடுத்துரு, ஒன்னால் இதை சுமக்க முடியாது. நான் வாய் திறந்து சொன்னேன், ஆண்டவரே என்னால் முடியல, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நான் இதை அப்படியே தூக்கி உங்ககிட்ட கொடுத்துட்றேன், என்னால் முடியல. ஏன்னா நீங்கள் இந்த வலியும் வேதனும் எனக்காக நீங்கள் சுமந்தீங்க, ஆனால் நான் இதை சுமக்க மாட்டேன். உடனே எனக்கு அதுலேருந்து ரிலீஃப் கிடச்சிது. அப்போ நான் எப்படி மன்னிக்கிறது அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எதையுமே நம்ம பலனால செய்ய முடியாது. அது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாம் தேவ பலன் கொண்டு மட்டுமே செய்ய முடியும். நான் கிறிஸ்தவனா வாழணும், ஒரு நாள் நான் உருப்படியான ஒரு கிறிஸ்தவனா நான் வாழணும் அப்படின்னா நான் தேவ பலனை கொண்டு மட்டும்தான் நான் அந்த நாளிலே நான் ஒரு நல்ல விசுவாசியாக ஒரு கிறிஸ்தவனாக என்னால் வாழ முடியும். ஏன்னா எல்லாமே நம்முடைய விசுவாசத்தில் எல்லாமே கிருபையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுது. நாம் விசுவாசத்தின் மூலமாய் அதை பெற்றுக்கொள்கிறோம். அதனால தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். பாருங்க, எப்படி நான் விசுவாசத்தை கொண்டு தேவன் எனக்கு கிருபையா கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வது? how do I appropriate what God has given me through his grace? அவர் கிருபையா நம்மளுக்கு கொடுத்ததை இங்கதான் பாருங்க நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. கடவுள் கொடுத்திருக்காரு, இருக்குது, வாக்கு பண்ணியிருக்கிறாரு. His divine power has given unto us all things pertaining to life and godliness. அவருடைய திவ்ய வல்லமையானது அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தந்தருள் இருக்குதான் பாருங்க.
ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், லைஃப் அண்ட் காட்லினஸ். நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழணும், இந்த ஜீவனா வாழணும், நான் தேவ பக்தியா வாழணும் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ எல்லாவற்றையும், என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையுமே அவருடைய திவ்ய வல்லமையானது கொடுத்திருக்குதான். அவருடைய பவர் நமக்கு கொடுத்திருக்குது, எல்லாமே கொடுத்திருக்குது. ஆனா நான் அதுல எப்படி நடக்கிறது, அதை நான் எப்படி பெற்று அனுபவிப்பது? எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறாரு, ஆனா அதை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? செழிப்பை கொடுத்திருக்கிறார், எப்படி பெற்றுக்கொள்வது? நான் செழிக்க வல்லமை கொடுத்தார், அது பவர் டு கெட் வெல்த். அதுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு பாருங்க. நம்ம அதை கற்றுக்கொள்ள எப்படி? அவரை அறிகிற அறிவினாலே இருக்கு. அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தந்தருளி இருக்கிறது. எவ்ரிதிங் பர்டேனிங் டு லைஃப் அண்ட் காட்லினஸ். நாம் இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும், நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், கைட்டு செய்கிற காரியங்கள், நம்முடைய ஊழியம், நம்முடைய அழைப்பு, கர்த்தருடைய நோக்கம், எல்லாவற்றையும் நாம செய்து முடிக்க என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது. ஆனால் நாம் அதை சரியா அப்ரோப்ரியேட் பண்றோமா? அதுதான் தீர்மானிக்கும். நான் அதை சரியா, அதை எப்படி நான் அதை பெற்று நான் அதை எப்படி அனுபவிக்கிறது, எப்படி நான் அதில் நடக்கிறதுன்னு நான் கத்துக்கிறேனா, அங்கதான் நான் வாழ்க்கையில ஜெயிக்கிறேனா தோக்குறேனா, நான் கிறிஸ்தவனாக ஜெயிக்கிறேனா தோக்குறேனாங்கிறது அங்கதான் இருக்குது. ஆனால் தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க. எப்படி நான் என் விசுவாசத்தை பிரயோகிப்பது, நான் எப்படி கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது? ஆண்டவரே, வேதனை இருக்கு, வலி இருக்கு, என்னுடைய இருதயத்தை நீர் கட்டுகிறவராக இருக்கிறீர் பாருங்க. சங்கீதம் 147:3, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் இருதயம் நொறுங்குண்டவரை அவர் குணமாக்குறவரா இருக்கிறாரு, காயங்களை கட்டுகிறவரா இருக்கிறாரு. ஆனா நீங்க போய் அவர்கிட்ட குணத்தை வாங்குறீங்களா, சுகத்தை வாங்குறீங்களா? உங்க ஆண்டவரே என்னுடைய காயங்களை கட்டுங்க அப்படின்னு கேக்குறீங்களா? கேட்கணும் பாருங்க, கேட்டா கிடைக்கும். இது ரொம்ப ரியல் பாருங்க. கல்வாரி சிலுவையிலே தேவன் அவர் நமக்காக பாவமானார், அவர் நமக்காக சாபமானார், நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. இது ரியல், ரொம்ப டேஞ்சிபிள், ரொம்ப ரியல். அது ஆவிக்குரிய விஷயமாக இருந்தாலும் அது ரொம்ப ரியல் பாருங்க. நான் அதை அனுபவித்திருக்கிறேன், நான் அதை ருசித்திருக்கிறேன். எனக்கு இருந்த வழியில் ஐ வுட் ஹேவ் கான் இன்சேன். எனக்கு புத்தி பேதளிச்சு கூட போயிருக்கலாம், அப்படிப்பட்ட வழியில இருந்தேன். தேவன் என் இருதயத்தை கட்டினார், அவரால் முடியும் பாருங்க. அது ரொம்ப 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 ரியல். எனக்கு வார்த்தை பத்தலை எப்படி அதை சொல்றதுன்னு. ஏன்னா நீங்க அதை அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்படுகிறேன் பாருங்க. 30 வருஷம் 40 வருஷம் அந்த கசப்பை தூக்கி மனசுல வச்சுட்டு, ஒரு முறை உங்களுக்கு எதிராக ஒருத்தன் செஞ்சாலும் போயாச்சு, செஞ்சால் போயே சேர்ந்துருப்பாரு. ஆனா இன்னும் அவங்க செய்த காரியத்தை நினைச்சு கசப்பை உள்ள வச்சு நீங்க ஒரு பிரிசனரா இருக்கீங்க, நீங்க ஒரு கைதியா இருக்கிறீங்க. 30 வருஷம் 40 வருஷம் அதையே பேசுறது, திருப்பி அவன் அப்படி பண்ணிட்டான், அவனாலதான் என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு, இல்லை நான் அப்படி இருந்திருப்பேன், என் அண்ணனுங்க தூக்கி ஜெயிலில் போட்டானுங்க, அதனாலதான் நான் இங்க இவ்வளவு வேதனைப்படுறேன், 13 வருஷமா நான் கஷ்டப்படுறேன், அவனுங்க அப்படி செய்யாம இருந்திருந்தா நான் எங்க அப்பாவோட சந்தோஷமா இருந்திருப்பேன், சொத்தை அனுபவிச்சுட்டு. அப்படியே இருந்தா ஜெயிலே தான் இருந்திருக்கணும், அப்படியே ஸ்டக்கா இருந்திருக்கணும். அதுக்கு மேல எகிப்துக்கு அதிபதியா ஆயிருக்க முடியாது. நீங்க அதிபதியா ஆகணும் அப்படின்னா உள்ள இருக்கிற இந்த கசப்பை தூக்கி போடுங்க. உங்க பாஸ்ட் தூக்கி, உங்க கடந்த காலத்தை தூக்கி குப்பையில போடுங்க. அதுல இருந்து ஏதாவது வேல்யூபிளா கற்றுக்கொள்ள முடியும்னா கற்றுக்கங்க. தப்பு செய்தவங்கன்னா அதுல இருந்து கற்றுக்கலாம். ஓ இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும், ஓ இப்படி செய்துட்டாங்களா, அடுத்து நான் எப்படி ஞானமா நடந்துக்கிறது, அதை மட்டும் வச்சுக்கோங்க. மீதையெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. யாருக்கு வேணும்? அது உங்களை அழிச்சு போட்டுரும், உங்களுடைய எதிர்காலத்தை அழிச்சிடும். உங்களை ஒரே இடத்துல அப்படியே வச்சு உங்களை சீர்குலைத்து உங்களை ஒன்றுமில்லாதவர்களாக அது ஆக்கிவிடும். அதனால்தான் பாருங்க இவ்வளவு சீரியஸா சொல்றாரு ஆண்டவர். நீ மன்னிக்கலனா பரலோக பிதா மன்னிக்க மாட்டார். மத்தேயு 18 21 to 35 வரைக்கும் நீங்க வாசிங்க. நான்
உள்ளே இருக்கிற மேட்ரை மட்டும் நம்ம பேசிக்கலாம். பேதுரு வந்து கேட்குறாரு இல்லைங்களா, நான் எப்படி மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு விசுவாசம் வேணும் அப்படின்லாம் கேட்குறாரு. அவருக்கு சொல்கிறாரு. அப்போது ஒரு கதை சொல்கிறாரு இல்லைங்களா. ஒருத்தன் வந்து ஒரு ஆள் ராஜாக்கு கடன் பட்டவனாக இருந்தான். அப்போ ராஜா அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது தாழ விழுந்து வணங்கி, யார் இந்த ராஜாக்கு கடன் கொடுக்க வேண்டியவன், ராஜாவினிடத்துல போய் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கினேன் என்றான். 10,000 தாலந்து கடன் இருந்துச்சான் அவன் ராஜாவுக்கு கொடுக்க வேண்டியது. இவன் போய் எனக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொடுத்துருவோன்னா எங்கேருந்து எப்படி ரெடி பண்ணி கொடுப்பான்னு எந்த பிளானில் சொன்னான்னு தெரியல. ஆனால் பாருங்க, யாரோ கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. 10,000 தாலந்து அப்படின்னா 2143 வாழ்நாளில் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியமா. அத்தனை தடவை வாழ்ந்து அத்தனை வாழ்க்கையில் சம்பாரித்து சேர்த்து வச்சாதான் இந்த கடனை திருப்பி கொடுக்க முடியும். அவ்வளோ பெரிய கடன். ஆண்டவன் வந்து மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி மன்னிச்சு விட்டுறாரு. அவனுக்கு மன்னித்து விட்டான். 27 நான் மத்தேயு 18 வாசிக்கிறேன். மேத்யூ சாப்டர் 18. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம். 100 வெள்ளிப்பணங்கிறத என்ன எப்படி கணக்கு சொல்கிறாங்கன்னா 3 நாள் கூலி தானா. 3 நாள் வேலை செஞ்சால் அந்த காசு கொடுத்துடலாம். உடன் வேலையாட்களில் ஒருத்தனை பார்த்து அவனை பிடித்து தொண்டையை நிறுத்து கழுத்து பிடிச்சி கேட்குறான், காசை வைக்கிறியா இல்லையா. அவனும் கெஞ்சுறான், அவன் காலில் விழுந்து அழுது கெஞ்சுறான், கொஞ்சம் பொறுமையாரும். இவன் எப்படி பொறுமையாரு அப்படின்ட்டு ஆண்டவன்கிட்ட அந்த ராஜா கிட்ட கேட்டு கெஞ்சினானோ அதே போல் இவன் உடன் வேலையால் இவன்கிட்ட, நீ அப்பா கொஞ்சம் பொறுமையாரு, நான் எப்படியாச்சும் நான் உன் காசு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். ஆனால் அவனோ சம்மதியாமல் நீ முதல்ல போய் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். தூக்கி சிறையில் போட்டுறான். இவன் இத்தனை 1000 வாழ்நாட்கள் வாழ்ந்தும் அடைக்க முடியாத ஒரு கடனை ராஜா இவனுக்கு மன்னித்து அவ்வளோ பெரிய மன்னிப்பை அவன் பெற்றுக்கொண்டான். இங்கே போய் 3 நாள் கூலிக்கு உரிய அந்த காசை அந்த பணத்தை அவன் உடன் வேலையால் கொடுக்காதனால அவனை தூக்கி இவன் சிறையில் போட்டுறான். நடந்தது ராஜாவுக்கு அறிவிக்கப்படுது. 32 பாருங்க. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, விக்கெட். மன்னிக்காதவர்களை தேவன் எப்படி பார்க்கிறாரு? விக்கெடா பார்க்கிறாரு, பொல்லாதவர்களாய் பார்க்கிறார். நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். இப்போ நீ கேட்ட போது நான் மன்னிச்சிட்டேனா இல்லையா? எவ்வளோ பெருசு. 1000 வாழ்நாட்கள் நீ வாழ்ந்தாலும் கட்டி தீர்க்க முடியாத கடனை நீ கேட்ட, நீ என்னை கெஞ்சி கேட்டப்போ, நீ என்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சி கேட்டப்போ நான் உனக்கு மன்னிச்சிட்டேன்ல. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி, அப்போ நான் உனக்கு எப்படி கம்பேஷன் காமிச்சனோ, இரக்கம் காமிச்சனோ, அதே போல நீயும் உன்னுடைய உடன் வேலைக்கு நீயும் அந்த இரக்கத்தை நீ காமிச்சிருக்கணுமா இல்லையா? அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீ அவனுக்கு மன்னிக்கல, நான் அவனுக்கு மன்னிச்சிட்டேன். ஆனால் நீ அவனுக்கு மன்னிக்காதனால உன்னோட மன்னிப்பு நெகட் ஆயிப்போச்சு. அப்போ நீ உன் கடனை நீ கொடுத்து தீர்க்கும் அளவும் நீ போய் இங்கே இருப்போ, உன்னை தூக்கி போடுற. நீ அவனுக்கு என்ன செய்தியோ அதை நான் உனக்கு செய்கிறேன். நாம யாராச்சும் ஆண்டவர் முன்னாடி பாவங்கள் மன்னிக்கப்படாம ஆண்டவர் முன்னாடி நாம நிற்க முடியுமா? நான் நிற்க முடியாது. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால தான் நான் அவர் முன்பதாக நான் தைரியமா கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவருடைய மன்னிப்பினாலே நாம கடவுள்கிட்ட தைரியமா போய் அங்கே பிரச்சனத்தில் நிற்க முடியுது. நம்முடைய ஃபார் சின் இஸ் நாட் கவர்ட். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாம யாரு, எந்த மனுஷன் கர்த்தருக்கு முன்னாடி நிற்க முடியும்? அதுக்கப்புறம் பாருங்க, அவனை சொல்றாரு 35ல், நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். ரொம்ப சீரியஸ்.
நீங்களும் உங்க சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். திரும்ப திரும்ப அதே பார்த்துட்டோம் இல்லைங்களா? மார்க்கில் பார்த்தோம், மத்தேயு 6 பார்த்தோம், மத்தேயு 18 வாசிக்கிறோம். அப்போ நான் எப்படி மன்னிப்பது அப்படின்னா, முதல்ல I have to have a deep understanding of how much God has forgiven me and the cost that he paid for it. தேவன் என்னை எவ்வளவாய் மன்னித்திருக்கிறார், என்னை மன்னிக்க அவர் எப்பேற்பட்ட கிரயம் செலுத்த வேண்டியதா இருக்குது, இதை பற்றி ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு உணர்வு, நம்மளுக்கு ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும் போது மற்றவர்களை மன்னிக்கிறது ரொம்ப ஈஸிங்க, உண்மைதான். அவருடைய கிருபையை நாம விளங்கி கொள்ளும் போது, எப்பா நான் 1000 வருஷம் 1000 வாழ்க்கை 1000 தடவை நான் வாழ்ந்து சம்பாதிச்சு நான் திருப்பி கட்டினாலும் அடைக்க முடியாத கடனை தேவன் எனக்கு மன்னித்திருக்கிறாரு. ஒரு 3 நாள் கூலி அதை தானே எனக்கு கொடுக்கணும். கர்த்தருடைய பார்வையில் அப்படிதான். அப்போ நான் எவ்வளவோ மன்னிக்கப்பட்டிருக்கேன்னு நான் உணர்ந்து கொள்ளும்போது மற்றவர்களை மன்னிக்கிறது ரொம்ப ஈஸி. கர்த்தர் உங்களுக்கு இவ்வளவாய் மன்னித்திருக்கிறார். அடுத்து நம்ம ஏற்கனவே யோசேப்பினுடைய உதாரணத்தில் பார்த்தது போல, என்னை என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கோ இல்லை என்ன தேவ திட்டத்திலேருந்து எடுத்து போடுறதுக்கோ கர்த்தரின் சகாயராக இருக்கும் பொழுது அதை மற்றவன் யாரும் பண்ண முடியாது, யாரும் அதை எனக்கு எதிராக பண்ண முடியாது. அப்படி அவங்க பண்ண முயன்றாலும் அதை எல்லாவற்றையும் தேவன் எனக்கு நன்மையாக மாற்றி தருவார் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு ஸ்திரமான ஒரு நம்பிக்கை, ஒரு வேரூன்றிய ஒரு நம்பிக்கை, தேவன் என்னோடு இருக்கிறார். ஆதியாகமத்தில் வசனம் சொல்லுது, போத்திபார் கீழே அடிமையா இருந்த போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு சிறையில் இருந்த போதும் கர்த்தரோ யோசேப்போடு இருந்து யோசேப்புக்கு அந்த அதிகாரி கண்ணில் தயவு கிடைக்கும்படி செய்தார். அப்போ மற்றவர்கள் நமக்கு அநியாயமாய் தீமை செய்யும் பொழுதோ இல்லை தேவ சித்தத்தை நம்ம வாழ்க்கையிலேருந்து அழிச்சிடணும்னு பிசாசானவன் மற்றவர்களை பயன்படுத்தும் போதோ இல்லை நமக்கு எதிராக அவன் ஜனங்களையோ இல்லை மற்ற காரியங்களோ ப்ரொவோக் பண்ணி நம்மளை அழிக்க அவன் முற்படும் போதோ ஒன்றை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எங்கே இருந்தாலும் சரி, யோசேப்பு குழியில் இருந்த போதும் சரி, யோசேப்பு அடிமையாக இருந்த போதும் சரி, யோசேப்பு சிறையில் இருந்த போதும் சரி, யோசேப்பு எகிப்துக்கே அதிபதியான போதும் சரி, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நம்ம போன வாரம் பார்த்தோன்னு நினைக்கிறேன். மோசேவை அனுப்பும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன். இதுதான் எவிடன்ஸ், ப்ரூஃபு. நீ எதுக்கு போய் என்ன செய்யறதுக்கு நீ போறியோ நீ அதை செஞ்சு முடிச்சிருவே, அதான் ப்ரூஃப், நான் உன்னோட இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு. அதை கர்த்தர் யோசேப்பின் வாழ்க்கையில நிரூபித்தார். அவர் காண்பித்த காரியத்தை, அவர் சொன்ன காரியத்தை, யோசேப்புக்கு அவர் வைத்திருந்த திட்டத்தை அவர் யோசேப்பு வாழ்க்கையில் அது நிறைவேறி முடிஞ்சது பாருங்க, அதுதான் சாட்சி. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதே போல தேவன் நம்மோடு இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபை இன்றைக்கு கொடுப்பாராக. நம்மளுக்கு எவ்வளவோ மன்னித்த தேவன் ஒரு சிறு காரியத்தை மற்றவங்களுக்கு மன்னிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பாருங்க. நாம் எழுந்து நிற்போம். நான் சொல்றது திருப்பி சொல்லுங்க. பிதாவே, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று எழுதியிருக்கிறதே. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அது உம்முடைய கட்டளையாய் இருக்கிறதே. அதற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். யார் மேலெல்லாம் உங்களுக்கு இருதயத்தில் கசப்பு இருக்கோ,
உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் தீமை செய்கிறாள், யார் மேலெல்லாம் உங்களுக்கு நியாயமான கோபம் கூட இருக்கலாம், அவங்களெல்லாம் நினைத்து கொள்ளுங்க. முடிஞ்சா அவங்க பெயர்களை நீங்கள் வாயிலிருந்து சொல்லலாம். பேரெல்லாம் சொல்லி, இவர்களை எல்லாம் ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், என்னுடைய இருதயத்தை சுகமாக்கும், என்னுடைய காயங்களை கட்டும், எனக்கு சமாதானத்தை அருளும். நான் இப்ப ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி நன்றி. ஆண்டவரே, உம்முடைய திவ்ய வல்லமை எங்கள் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான அனைத்து காரியங்களும் எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளி இருக்கிறதே. இன்றைக்கும் ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை நீர் செய்த மகா பெரிய காரியத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அனைவருக்கு முன்பதாக அப்பா உமக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய இருதயங்களை உமக்கு திறந்து கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீர் கண்ணோக்கி பாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவருடைய இருதயங்களிலே ஒரு பெரிய சுகத்தை உண்டாக்கட்டும், ஒரு பெரிய சுத்திகரிப்பை உண்டாக்கட்டும். வருடங்களாக இருக்கும் கசப்பின் வேர் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஒரு விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே. அவங்க ஜெப வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். அவங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் அப்பா இந்த கசப்பினாலே ஒரு பிளாக்ஸ் இருந்ததோ, அந்த பிளாக், அந்த தடைகள் எல்லாம், அந்த ஆப்ஸ்டிகல்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே அவை எல்லாம் நீக்கி போடப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகட்டும் ஆண்டவரே. The joy of the Lord is our strength. ஆண்டவரே, உமக்குள்ள களி கூறுவதே எங்களுடைய பலனா இருக்குதே. உம்முடைய அந்த சந்தோஷம், உம்முடைய ஜாய் அவருடைய இருதயத்தை இப்பொழுது நிரப்பட்டும் ஆண்டவரே, இப்பொழுது நிரப்பட்டும். என்னுடைய மனம் உம்முடைய சமாதானத்தினாலும் உம்முடைய மகிழ்ச்சியினாலும் எப்பொழுதும் நிரம்பி இருக்கட்டும். இந்த கசப்பும் கோபமும் வெறுப்பும் எங்களை தீட்டுப்படுத்துகிற இந்த காரியங்கள் எல்லாம் இருதயத்தை விட்டு நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்திலே. அப்பா, அநேகர் எவ்வளவோ வேதனைக்குள்ளாய் இருக்கிறாங்க தகப்பனே. அவங்களுடைய வேதனைகளும் வலிகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆவியானவரே, தேற்றரவாளனே, அவருடைய இருதயங்களோட அப்பா நீர் இடைப்படும். அவருடைய இருதயங்களை நீர் குணமாக்கும் ஆண்டவரே. அவங்க இருதயத்தில் அவங்களை அழுத்தி போட்டிருக்கிற இந்த வலியெல்லாம் அப்பா நீங்க எடுத்து போடுங்க தகப்பனே. ஒரு புதிய உற்சாகம், தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே உருவாகட்டும். யாரும் எனக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது, செய்தாலும் தேவன் அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார்ங்கிற ஒரு நிச்சயம் அவர்களுக்குள்ளாக உண்டாகட்டும். ஒரு பலன் உண்டாகட்டும். அவருடைய விசுவாசம் செழித்தோங்கட்டும். அவருடைய இருதயங்களை எல்லா காவலோடும் காத்து கொள்ளும்படி உம்முடைய கிருபை அப்பா நான் அவர்கள் மீது பேசுறேன். உம்முடைய கிருபை ஆகிய தேவ பலன் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. பழி வாங்குகிற அப்பா உமக்குரியது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அவன் அறுப்பான். அதை உம்முடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்துறோம். எங்களை அஃபன் பண்ணவங்க எல்லாரையும் ஆண்டவர் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நியாயத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு முன்பதாக அப்பா நாங்கள் அப்பழுக்கற்றவர்களாய், அன்பிலே அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் உள்ளவர்களாய் நாங்கள் காணும்படி எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய இருதயத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும். உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு எல்லா மகிமையும் துதியும் கனமும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். Thank you, Jesus.